சங்கீதங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல வேளைகளிலே மனிதர்களாகிய நாம் பாவம் என்று அறிந்தும் அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். அப்படின்னு சொன்ன துணிகரமான பாவம் என்று தெரியும். ஆனாலும் இதில் இப்போ இவ்வளோ செய்கிறதில்ல, என்னை யாரும் பார்க்கலே என்று உலக மனிதர்கள் தன்னுடைய முன்பை இல்லாது இருக்கும்போது ரகசியங்களிலே பாவம் செய்கிறார்கள், இருட்டறைகளிலே பாவம் செய்கிறார்கள். இந்த தாவீது ராஜா இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்திருளும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். பெரும் பாதகம் என்று சொல்லுகிறது துணிகரமாக நாம் செய்து அறிந்தும் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் பாதாளத்துக்கு நேராக போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு யோசேப்பை பற்றி தெரியும். யோசேப்பு தன்னுடைய சின்ன பிராயத்திலே வீட்டில் இருந்து துரத்தி விடப்படுகிறார். பலவிதமான கஷ்டப்பாடுகளுக்கு பிறகு அவருக்கு பார்வோனுடைய கொட்டாரத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலை அவன் உண்மையுமாக கர்த்தருக்கு பயந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உடம்பு அழகை கண்ட அந்த பார்வோனுடைய மனைவி இவன் மேல் மாம்ச இச்சை கொள்ளுகிறார். அந்த மாம்ச இச்சை கொள்ளும் பொழுது வீட்டில் யாரும் இல்லாதிருக்கிற அந்த ஒரு தருணத்தை இந்த ராஜாத்தி பார்த்திருக்கிறார். பார்த்திருந்த அப்படி ஒரு தருணம் வந்தபோது வாலிபனாக இருந்த யோசேப்பை தன்னுடன் சயனிக்கும்படியாக கூப்பிடுகிறார். ஆனால் அது ஒரு பாவம் என்று, அது ஒரு வேசித்தனமான பாவம் என்று யோசேப்புக்கு தெரியும். அதனால் அவன் அந்த பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அந்த வஸ்திரத்தையே அந்த இடத்துல விட்டுட்டு ஓடுகிறார் நாம் காண்கிறோம். ஆனால் அப்படி தன்னுடைய பாவத்துக்கு தன்னை காத்து கொண்டதினால் இந்த யோசேப்புக்கு காத்திருந்தது சிறை தண்டனை. நாமும் அப்படிதான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான பாவங்களுக்கு ஒழிந்து மாறி நிற்கும்போது, ஒருவேளை கைக்கூலி வாங்காததுனால நமக்கு எதிராளிகள் கைக்கூலி வாங்கி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்யாததுனால பலவிதமான கஷ்டங்கள், இன்னல்கள் அந்த வீட்டார்கள் அந்த நபருக்கு இழைக்கிறதுண்டு, துன்மார்க்கருடைய கரங்களிலிருந்து வருகிறதுண்டு. அதே மாதிரி தான் மற்ற பல காரியங்கள் பரிதானம் வாங்காமல் செய்கிறதுனால, அதே மாதிரி தான் கண்டதை அதே மாதிரி சொல்லுகிறதுனால, பொய்க்கு கூட்டு நிற்காததுனால, இப்படி பலவிதமான காரியங்கள்னால இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் பேர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த யோசேப்பை போல நாம் துணிகரமான பாவங்கள் செய்யாதபடி நம்மை தானே விட்டு ஓட வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறது போல அப்படி நாம் துணிகரமான பாவத்துக்கு நம்மையால் அதை மீண்டிருக்க முடியலைன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தரோட கேட்கணும். ஆண்டவர், இந்த அந்த பெரும் பாதகம், இந்த துணிகரமான பாவம் நான் செய்யாதபடி என்னுடைய உடம்பை, என்னுடைய மனசை, என்னுடைய சரீரத்தை நீர் காத்துக்கொள்ளும். அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேனே, நான் பெரும் அழிவுக்கு பாதகம் என்று சொல்லும் பொழுது வரப்போகிற அழிவிலிருந்து நான் காக்கப்படுவேனே என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு நாம் கெஞ்சி மன்றாடுவோம், ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர், ஒவ்வொரு வாலிபர்களையும் பெரியோர்களையும் சின்ன பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவர், இந்த உலகத்திலே வாழும் பொழுது பலவிதமான பாவங்கள் நம்முடைய மாம்ச கண்களுக்கு சுற்றும் இருக்கும் பொழுது ஆண்டவர், அது பாவம் என்று வசனத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி யாரும் பார்க்கலையே என்று சொல்லி துணிகரமாக செய்து விடுகிறார்கள். அந்த பாவங்களுக்கு ஆண்டவரேப்பா எங்களை நீங்களாக்கி ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் ஆண்டவர் எங்களை வலதுகரம் பிடித்து வழி நடத்துங்க. பெரும் பாதகங்களுக்கு வரப்போகிற பெரும் அழிவுக்கு எங்களை நீங்களாக்கி காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.